3வது அதிகாரத்துல நம்ம தொடர்ந்து தியானிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வசனத்துக்கு ஒரு பேசிஸா நம்ம என்ன படிச்சிருக்கோம் இதுவரையும் அப்படின்றத வெரி குவிக்லி பார்த்துட்டு தென் வி வில் மூவ் ஆன். ஸோ இதுக்கான தலைப்பு பை now உங்களுக்கு மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கும். an expected drawer and a confronting savior. எதிர்பார்த்த மொள்ளுபவரும் எதிரிட்ட இரட்சகரும். இயேசுவானவர் இந்த சமாரிய பெண், இந்த ஸ்டோரி, இந்த ஈவெண்ட், இன்சிடென்ட், இந்த நிகழ்ச்சி மெயினா இயேசுவானவருக்கும் இந்த சமாரியா பெண்ணுக்கும் நடுவில் நடக்கும் உரையாடல் தான் அது. மெயினா இவங்க 2 பேர் தான் கேரக்டர்ஸ். அதை தவிர அந்த சீகார் ஊர்ல இருந்த சமாரியார்களும் கொஞ்சம் பேசுவாங்க. அண்ட் சீஷர்கள், இயேசுவினுடைய சீஷர்கள் 5 பேரும் கூட பயணித்து போறாங்க. அவங்க கெஸ்ட் அப்பியரன்ஸ். அவங்க 2 வசனங்கள்ல மட்டும்தான் பேசுவாங்க. மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா இயேசுவானவரும் இந்த சமாரியா பெண்ணுக்கும் நடக்கும் உரையாடல் தான் இந்த சாப்டர்ல இருக்குது. முதல் 42 வசனங்களுக்கான தலைப்பு தான் இது எக்ஸ்பெக்டட் ட்ராயர் அண்ட் அ கன்ஃபரண்டிங் சேவியர். எதிர்பார்த்த மொள்ளுபவரும் தண்ணீர் மொள்ளுபவரும் எதிரிட்டு பேசிய இரட்சகரும். இதுல நம்ம செக்ஷன் டைட்டில்ஸ் என்ன கொடுத்தோம்னா உட்பிரிவு. முதலாவது 26 வசனங்கள், இந்த 42ல 26 வசனங்களுக்கான தலைப்பு ஜீசஸ் ஆஃபர் டு சாட்டிஸ்ஃபை த நீட். இந்த அம்மாவுக்கு உடல் பிரகாரமாக ஒரு தேவை இருந்தது. அது என்னது? தாகத்துக்கு தண்ணி. அதுக்கு தான் அந்த அம்மா யாக்கோபின் கிணற்றுக்கு வந்தது, தண்ணீர் எடுக்க முள்ள வந்தாள். ஸோ பிசிக்கலி ஷி நீடட் சம் வாட்டர். அது மட்டும் இல்லை, இயேசுவானவருக்கு தெரிந்தது அவளுக்கு ஆத்தும ரீதியில் there was a need. Spiritually she had a need. ஆத்தும ரீதியில் அவளுக்கான தேவை என்ன? இந்த தண்ணீர், கிணற்று தண்ணீர் மட்டும் தேவையில்லை. ஆத்தும ரீதியில் அவளுக்கு she needed living water, ஜீவ தண்ணீர். பரிசுத்த ஆவியானவர், ரட்சிப்பு அவளுக்கு தேவை. அதை தெரிந்த இயேசுவானவர் அவளுக்கு அதை அளித்தார். ஸோ இந்த 26 வசனங்களும் ஜீசஸ் ஆஃபர் டு சாட்டிஸ்ஃபை த நீட், அவளுடைய ஆத்தும தேவையை திருப்திப்படுத்துதல். ஸோ இப்போ இந்த 26ல முதல் 6 வசனங்கள்ல பார்த்தீங்கன்னா இயேசுவானவரோ சீஷர்களோ இந்த சமாரிய பெண்ணோ பேசவில்லை. இந்த முதல் 6 வசனங்கள் இந்த சாப்டர் 4ல முதல் 6 வசனங்கள் ஜஸ்ட் டு கிவ் அ பேக்ரவுண்ட். யோவான் எழுதி சொல்லுகிறார். என்ன சொல்றார்? அவர் யூதேயா தேசத்துல இயேசுவானவர் இருந்தார். அங்க அந்த யூதேயா தேசத்துல இருந்து அவர் திருப்பி தன்னுடைய ஊரு கலிலேயாவுக்கு செல்லுகிறார். அதற்கான காரணம், எதற்காக அவர் திரும்பி செல்லுகிறார்? அவர் பஸ்கா பண்டிகைக்காக வந்தார்னு சொல்லி 2வது அதிகாரத்துல பார்த்தோம். இப்ப பஸ்கா பண்டிகை முடிந்து அங்க நிக்கோதேமுவை சந்தித்தார். நிக்கோதேமிடம் யோவான் 3வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம் எப்படி பேசினார்னு. அதுக்கப்புறம் அவர் அந்த எருசலேமை விட்டு யூதா நாட்டுல கண்ட்ரி சைட், அந்த வில்லேஜஸ் பக்கம் போயிட்டார். அதுக்கப்புறம் எதற்காக இந்த யூதேயாவை விட்டு அவர் தன்னுடைய ஊருக்கு செல்கிறார், கலிலேயாவுக்கு ஏன் செல்கிறார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த ரீசன் என்னன்னா, பரிசேயர் கேள்விப்படுறாங்க அவருடைய ஊழியத்தை பத்தி. அவர் பல பேரையும் சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுத்து வருகிறார், யோவானை பார்க்கிலும் ஜாஸ்தியா அப்படின்னு சொல்லி பரிசேயர் கேள்விப்பட்டதாக இயேசு அறிந்த போது. ஸோ ஜீசஸ் learned that the Pharisees had heard. அதனால அவர்களால தன்னுடைய ஊழியத்துக்கோ தன்னுடைய உயிருக்கோ எந்த ஆபத்தும் தடையும் வராமல் இருக்கிறதுக்காக, அந்த நேரம் வரவில்லைன்றதுக்காக அவர் என்ன பண்றார்? திரும்பி கலிலேயாவுக்கு திரும்பி செல்கிறார். இதுதான் ரீசன். அதை யோவான் நமக்கு தெரிவிக்கிறார். இது சும்மா வந்துட்டு போற மற்ற ஆண் மக்கள் போல இந்த பஸ்கா பண்டிகை கேஷுவலா திரும்பி போறது இல்லை. ஒரு காரணம் உண்டு. அந்த காரணம் தான் இதுன்னு சொல்லிட்டு அடுத்தது நமக்கு தெரிவிக்கிறார். ஏன் யூதர்கள் எப்பொழுதும் நம்ம பார்க்கிறோம், யூதர்கள் சமாரியர்களுடனே சம்பந்தம் கலவாதபடியால் ஜூஸ் had no dealings with Samaritans சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒரு கமெண்ட்டை யோவான் சொல்லுகிறார். அப்படி இருக்க ஏன் இயேசுவானவர் கலிலேயாவுக்கு சமாரியா வழியா போகணும்?
சமாரியாவை அவாய்ட் பண்ணிட்டு கூட போயிருக்கலாமே. அப்படிதான் யூதர்கள் நார்மலா போவாங்க. எதற்காக இயேசுவானவர் சமாரியா வழியாக போனார்? அதுக்கும் காரணம் நமக்கு சொல்லுகிறார். அந்த காரணம் என்ன? அந்த காரணம் அவருக்கு ஒரு டிவைன் அப்பாயின்மெண்ட் இந்த அம்மாவோட இருக்குது. அதனால தான் நம்ம பார்க்குறோம், he had to pass through சமாரியான்னு இருக்கும். he had to. சமாரியா வழியாக போக வேண்டியது. அதனால அவர் போறார். அது மட்டும் இல்லாம சமாரியா வழியா எங்கேயோ எப்படி வேணா போயிருக்கலாம். எந்த ரூட்ல வேணா போயிருக்கலாம். ஆனா அவர் பாருங்க, கரெக்ட்டா அந்த சீகார் ஊர் பக்கத்துல போறார். அந்த சீகார் ஊருக்கும் நேரா போயிருக்கலாம் அவரு. ஆனா அங்க போல. எங்க போனார்? யாக்கோபின் கிணற்று பக்கத்துல தனியா உட்கார்ந்தார். அவருடைய சீஷர்களை ஊருக்குள்ள அனுப்பினார். எதுக்கு? போஜனம் வாங்குறதுக்காக. So he had an appointment. அந்த அப்பாயின்மெண்ட்டும் இட்ஸ் a private appointment. அவங்க சீஷர்களோடு இருக்கிறப்ப அந்த அம்மாவை வச்சு பேசல அவரு. அவர்கள் இல்லாத பொழுது, அந்த அம்மா வரபொழுது அவர்கள் அந்த அம்மாட்ட அவர் பேசுகிறார். அது மட்டும் இல்லாம அந்த அம்மாட்ட இயேசுவானவர் தான் நம்ம பார்க்குறோம். அதான் இன்ட்ரோடக்ஷன் டு த என்கவுண்டர், அந்த 6 வசனங்கள். அதுக்கப்புறம் 7, 8ல பார்க்குறது இனிஷியேஷன் டு த கான்வர்சேஷன், உரையாடலின் துவக்கம். இந்த அம்மா வந்து பேசட்டும் என்கிட்ட. இந்த அம்மா தான் பாவியாச்சு. இந்த அம்மா வந்து ஒன்றும் இல்லாத ஒரு பாவி. இந்த அம்மா வந்து இரட்சகர்ட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி இயேசுவானவர் வெயிட் பண்ணவில்லை. அவர் தான் முதலாவது அந்த அம்மாட்ட பேசுறார். அவர் என்ன சொல்றார்? முதலாவது, கிவ் மீ a drink. தாகத்துக்கு தா. அந்த அம்மாவை பத்தி, யார்மா நீ? உன் பேர் என்ன? இந்த குடத்துல எவ்வளோ தண்ணி நீ கொண்டு வர முடியும்? இதுல எனக்கு கொஞ்சம் கொடுக்குறியா? அப்படின்னு கேட்டு அந்த அம்மாட்ட இதெல்லாம் பத்தி பேசல. ஒரு கமாண்ட் அவர் சொன்னார், ஒரு கட்டளை, தாகத்துக்கு தா அப்படின்னு சொல்றார். அது சொன்ன பிறகுதான் நம்ம பார்க்குறோம், அந்த அம்மாவுக்கு அந்த கட்டளையினால் ஒரு அதிர்ச்சி. இட் வாஸ் நாட் அ ரிக்வெஸ்ட் பட் அ கமாண்ட். அந்த கட்டளையினால் ஒரு அதிர்ச்சி. அந்த அதிர்ச்சி கமாண்ட், ஸ்டன் பை த கமாண்ட். ஏன் அந்த அம்மாவுக்கு அந்த அதிர்ச்சி? இட்ஸ் எ நார்மல் திங், ரைட்? நம்ம கூட ரோட்டில் இப்போ வெயிலில் ஜாஸ்தியாக இருந்தால் யாராவது வந்து தண்ணி கேட்டால் கொடுப்போம். யாரும் வந்து அதிர்ச்சி அடைய மாட்டோம். ஆனால் இந்த அம்மாவுக்கு ஒரு அதிர்ச்சி. அந்த அதிர்ச்சி எதனால? ஏன்னா இவர் யூதனாய் இருக்க, நீர் யூதனாய் இருக்கிற சமாரிய பெண்ணாகிய என்னிடத்தில் நீர் எப்படி தாகத்துக்கு தா என்று கேட்கலாம்? ஸோ அதனால அந்த அம்மாக்கு யாருமே என்கிட்ட பேச மாட்டாங்க, இந்த சமாரியார்கள் தவிர. இந்த சமாரியார்களையும் நிறைய பேர் பேச மாட்டாங்க. ஏன்னா நான் ஒரு ஒழுக்கமற்ற ஒரு பெண். அப்படி இருக்க ஒரு யூதன், எல்லா சமாரியார்களுடனும் சம்பந்தம் கலவாத யூதர்கள் மத்தியில இருக்க ஒருத்தர் என்னிடத்துல போய் எப்படி தண்ணி கேட்கலாம்? தண்ணி கேட்கறது மட்டும் இல்ல, சம்பந்தம் கலக்கவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ரிலேஷன்ஷிப்புமே கிடையாது. இங்க இயேசுவானவர் என்ன சொல்றாரு? பேசுறது மட்டும் இல்ல, பேசுறதே பெரிய விஷயம், அவர் கேட்டதே பெரிய விஷயம். அவர் இந்த அம்மா குடத்துல இருந்து ஒரு தண்ணீரை கொடுப்பாரா? ஒரு கேவலமான ஒரு ஸ்திரீயினுடைய ஒரு குடத்திலிருந்து இப்படிப்பட்ட ஒரு யூதன் தண்ணீர் குடிப்பாரா? நம்ம கூட இன்னைக்கு கூட நம்ம சொசைட்டில அன்டச்சபிள்ஸ்னு சொல்லுவோம். அவங்க பக்கத்துல, அதனால தான் பேரே அன்டச்சபிள்ஸ்னு இருக்கு. அவங்கள தொடவும் மாட்டோம், அவங்க தொட்டதை யாரும் தொட மாட்டோம், அவங்ககிட்ட பேச மாட்டோம், அவங்க வந்தா தள்ளி போயிடுவோம். சில ஊர்ல தள்ளியே வச்சிருப்பாங்க அவங்ககிட்ட. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. யூதர்கள் சமாரியார்களை அன்டச்சபிள்ஸாக கன்சிடர் பண்ணாங்க. அப்படி இருக்கப்போ இயேசுவானவர் அங்க போனது மட்டும் இல்ல, அங்க அந்த அம்மாட்ட கேட்டது மட்டும் இல்ல, அந்த அம்மா எடுத்த குடத்துல இருந்து தண்ணீர் குடிக்கிறாரா? அதனால ஒரு அதிர்ச்சி. அடுத்து நம்ம பார்க்கிறோம், இந்த அம்மா 10வது வசனத்துல இயேசுவானவர் சொல்றாரு, 10வது வசனத்துல ஆத்தும ரீதியில் பதில். இந்த அம்மா சொன்னதுக்கு இயேசுவானவர் சொல்றாரு, நீ தேவனுடைய ஈவு, கிஃப்ட் ஆஃப் காட் என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தா, யார் உன்னிடத்துல தாகத்துக்கு தா அப்படின்னு கேட்டது யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தா, நீயே அவர் இடத்துல கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பாய். இதான் ஸ்பிரிச்சுவல் இன் ரெஸ்பான்ஸ். அந்த அம்மா பிசிக்கலா யோசிக்குது, உலக பிரகாரமாகவே யோசிக்குது. இயேசுவானவரோ இந்த அம்மாவை எதுக்கு மாத்துறாரு? ஸ்பிரிச்சுவலி திங்கிங். ஆத்ம ரீதியில் யோசி, உன் மன நிலைமையை யோசி, உன் ஆத்மாவை யோசி. நீ உடலையே யோசிக்கிறியே, அதனாலதான் 5 புருஷர்கள்.
அதனால தான் தண்ணி எடுக்கிறதுக்கு வந்திருக்க. உனக்கு இத விட முக்கியமான அவசியம் என்னன்னா, உன்னுடைய ஆத்தும தேவை. நீ கடவுள பத்தி யோசி. இயேசுவானவர் இது சொல்றப்ப, "இஃப் யூ நியூ த கிஃப்ட் ஆஃப் காட்" தேவனுடைய ஈவு அப்படின்னு சொல்றாரு. நீ முதல்ல தேவனை யோசிக்கிறாயா? அந்த ஈவ யோசிக்கிறாயா? இஸ் இட் அ கிஃப்ட் ஆஃப் காட். நீ அத யோசிக்கிறியா? நீ வந்து சொல்றியே, "நான் கேட்டத நிமித்தம் நீ இப்படி சொல்றியே, நீ எப்படி கேட்கலான்னு?" நான் யாருன்னு நீ உனக்கு தெரிஞ்சிருந்தா, நீயே என்னிடத்துல கேட்டிருப்பாய். தாகத்துக்கு தான்னு நான் கேட்கறதுக்கு முன்னாடி, நீ என்னிடத்துல வந்து, "ஏன் தாகத்தை தணிக்கிறதுக்கு இந்த ஜீவ தண்ணீரை தாருங்கள்ன்னு" கேட்டிருப்பாய் அப்படின்னு சொல்றாரு. தான் ஸ்பிரிச்சுவல் ரெஸ்பான்ஸ். அடுத்தது பிசிக்கல் ப்ரொவிஷன். அந்த அம்மா உடனே இன்னும் மாறல. அந்த அம்மாவோட தாட் எல்லாமே அந்த கிணற்று தண்ணீர் குடிக்கிறது, எப்படி வாழ்றது இப்படியே இருக்குது. அதனால அந்த அம்மா கேட்குது, இயேசுவானவர பார்த்து, "உம்மிடத்துல ஒரு குடமும் இல்ல. இந்த கிணறும் ரொம்ப ஆழமா இருக்குது. உங்களால எடுக்க முடியாதே. வேற எங்கேயாவது இது கிடைக்குமா?" அது மட்டும் இல்ல. அந்த அம்மா சொல்லுது, "நீர் எங்கள் பிதாவாகிய யாக்கோபோடு நீர் பெரியவரா?" அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. யார் யாக்கோபு? எவ்வளோ பெரிய ஆள் அந்த ஆள்? யாக்கோபு நமக்கு தெரிஞ்சு என்னது? அவர் ஏமாற்றுக்காரர். ஹி வாஸ் அ சீட்டர் ஃப்ரம் த பிகினிங். அது அந்த அம்மாவுக்கு அப்படி இருந்தும், அதை கொடுத்த இந்த யாக்கோபு மேல ஒரு பெரிய ஒரு அபிப்பிராயம். ஷி ஹேட் அ கிரேட் ஒப்பீனியன் அண்ட் சமாரிட்டன்ஸ் ஹேட் அ கிரேட் ஒப்பீனியன். யாக்கோபு பத்தி. அந்த யாக்கோபு இந்த கிணற்றிலிருந்து தண்ணீர் குடித்தார். தன் மகனுக்கு கொடுத்தார். அந்த மகன்கள் குடிச்சாங்க. அது மட்டும் இல்லாம மிருக ஜீவன்களும் அவங்களுக்கு இருந்தது குடிச்சது. அப்படிப்பட்ட இந்த யாக்கோபோடு நீர் பெரியவரா? அது ஒரு இன்சல்டிங் கொஸ்டின் இல்ல. ஆனாலும் இயேசுவானவர் பொறுமையோடு இந்த அம்மாவுக்கு பதில் அளிக்கிறார். எந்திரிச்சு போயிருக்கலாம்ல. இயேசுவானவர், "நீ நீ எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும். நீ என்ன பத்தி இப்படி பேசுறியா? நான் தான் யாக்கோபுவே படைச்சேன். அப்படி இருந்தும் நீ இப்படிலாம் பேசுறியேன்னு" சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனாலும் இயேசுவானவர் ஒரு கம்பேஷனோட, இந்த அம்மா பாவி, ஆனாலும் பேசுகிறார். அதுக்கப்புறம் இயேசுவானவர் விளக்குகிறார். பெர்மனன்ட் புரோவிஷன் 13, 14 நிரந்தரமாக வழங்குதல். அப்போ இயேசுவானவர் சொல்றாரு, "நீ இந்த தண்ணீர குடிக்கிறியே, இது குடிச்சேன்னா கொஞ்ச நேரத்துல தண்ணி தாகம் வரும். ஆனா நான் கொடுக்கிற தண்ணீர், ஜீவ தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது." அந்த ஜீவ தண்ணீர் எப்படி இருக்கும்? அவனுக்குள் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். இட் இஸ் வெல்லிங் அப். தட் ஸ்ப்ரிங் வில் வெல் அப் டு எட்டர்னல் லைஃப். எப்பொழுதுமே பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து, அவளுடைய வாழ்க்கையில் இந்த நித்திய ஜீவனாகிய இந்த ஜீவ தண்ணீர் பெருகி எப்பொழுதுமே நீரூற்றாக அப்படியே பொங்கி வழியும்னு சொல்றாரு அவர். அதுக்கப்புறம் டெம்பரல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் 15வது வசனம். அப்ப அந்த அம்மா கேட்குது. இத கேட்டுட்டு அப்பயும் அந்த அம்மா இன்னும் இன்னும் அந்த அம்மாக்கு புரியல. அப்பயாவது கேட்கலாம்ல. "நீர் என்னத்த பத்தி சொல்றீர்? அது எப்படி வந்து தொடர்ந்து எனக்கு வந்து தண்ணி தாகம் உண்டாகாது?" அந்த அம்மா சொல்லுது. "அப்படிப்பட்ட தண்ணீர தாங்க. அத நான் குடிச்சா எனக்கு தாகம் வராது. அது மட்டும் இல்லாம நான் இந்த இடத்துக்கு திரும்பி நான் வர வேண்டிய அவசியமும் இருக்காது." அப்பயும் பிசிக்கலாவே யோசிக்குது. அந்த அம்மா இன் எ வே ஷி ரெப்ரசன்ட்ஸ் ஈச் ஆஃப் அஸ். நம்ம அந்த இடத்துல இருந்தாலும் அதே மாதிரி தான் நம்ம சொல்லியிருப்போம். ஏன்னா புரியல. நம்மளும் வந்து என்ன சொல்லியிருப்போம்? கிணறு, தண்ணீர், யாக்கோபு இப்படியே பேசிட்டு இருந்திருப்போம். ஆத்தும தேவையை ஆத்தும தேவையை திருப்திப்படுத்த இயேசு மட்டும் தான் முடியும். அது மட்டும் இல்லாம நம்ம ஆத்துமாவிற்கு என்ன தேவை என்பதையும் தெரிவிக்கிறதுக்கு கடவுளால மட்டும் தான் முடியும். ஏன்னா எல்லாருக்குமே என்ன, நமக்கு உடல் பிரகாரமாக எல்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வீடு இருக்கு, வாசல் இருக்கு, எனக்கு பேங்க் பேலன்ஸ் இருக்கு, பிள்ளைங்க இருக்கு, எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள் என்னோடு கூட இருக்கிறார். கடவுள் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அதனால நான் நல்லபடியா வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் ஆர் திங்கிங். ஆனா பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஆத்தும தேவை என்பது இருக்கிறது.
இந்த உலக பிரகாரமாக நமக்கு எல்லாம் இருக்கிறதுனால தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படின்றது இட் இஸ் நாட் ஷூர். தேவன் உலக பிரகாரமாக மற்ற கிறிஸ்தவர்கள் இல்லாதவர்களையும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆத்தும தேவை ஒவ்வொரு மனுஷனுக்கும் என்ன என்பது தேவனிடத்திலிருந்து கிடைக்கும் ஈவாகிய பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கிறது தேவன் கொடுக்கிற இன்னொரு ஈவான விசுவாசத்தின் மூலமாக. அந்த விசுவாசம் இன்னொரு ஈவு தேவன் கொடுத்தது, அது இயேசுவானவர். So only by then அந்த gift of God, these are all gifts of God. இது எல்லாம் தேவன் நமக்கு கொடுக்கிற ஈவு. அது ஏன் அந்த ஈவை கொடுக்கிறார்? நம்முடைய ஆத்தும தேவையை அவருக்கு மட்டுமே அவருக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த அம்மா இன்னமும் உலக பிரகாரமாகவே யோசிக்கிறதுனால இயேசுவானவர் அந்த அம்மாவின், அந்த ஸ்திரீ சமாரிய பெண்ணின் அந்த பெர்ஸ்பெக்டிவ் அதை மாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு விசித்திரமான ஒரு கட்டளை. அந்த கட்டளை என்ன? நீ போய் உன் புருஷனை கூட்டி கொண்டு வா. ஒரு சிம்பிள் கமாண்ட். கோ கால் யுவர் ஹஸ்பண்ட் அண்ட் கம் ஹியர். திடீர்னு ஒரு சேஞ்ச். தண்ணீரை பற்றி பேசிட்டு இருந்தவங்க இப்போ அவருடைய சொந்த வாழ்க்கை, ஒரு பிரைவேட் லைஃப். அது சொன்ன பிறகு அந்த அம்மா சொல்லுது, எனக்கு புருஷன் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு இயேசுவானவர் அவள் சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லி அவளுடைய வாழ்க்கையை, எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்பதை அவர் அறிவிக்கிறார். அதான் பர்சனல் ரிவீலர். 16வது வசனம் 17, 18 தனிப்பட்ட காரியங்களை வெளிப்படுத்துபவர். இப்போ 19, 20ல பார்க்கிறோம். அதை சொன்ன பிறகு, உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்பொழுது நீ ஒருத்தனோடு இருக்கியே, அவன் புருஷன் இல்லை அப்படின்னு சொன்னதை வச்சு அந்த அம்மா என்ன கண்டுபிடிச்சுன்னா, முன்னாடி நீர் யூதனா இருக்கன்னு சொல்லிச்சு. இப்போ அதை சொல்லுது, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். நான் இன்னொரு ஸ்டெப் போகுது, ப்ராஃபெட். I perceive that you are a prophet. அந்த அம்மா அறிந்து கொள்ளுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த அம்மா கூர்ந்து கவனிக்குது. ஒன்ஸ் நம்மளுடைய அந்தரங்க வாழ்க்கை யாராவது, நம்ம யாருக்குமே தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்க, அப்போ தெரியாத ஒருத்தர் சொல்றப்போ நமக்கு ஒரு ஷாக்ல, ஓ இவர் யாரா இருக்கும், எப்படி அவருக்கு இதெல்லாம் தெரியுது, இவரை நான் மீட் பண்ணதே இல்லையே, இவரும் எனக்கு தெரிஞ்சவங்களை மீட் பண்ணது இல்லையே, இவர் வெளியூரே அப்படின்னு யோசிக்கிறப்ப இந்த அம்மா எல்லாரும் யோசிக்கிறபடி, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். அதனால இந்த அம்மாவோட கான்வர்சேஷன் உடல் பிரகாரமாக இருந்து இப்போ ஆத்தும ரீதியில் போகுது. அதுதான் முக்கியமான ஒரு காரியம் இன்னைக்கு வசனத்துக்கு. அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னு நல்லா கவனிங்க. இது 19, 20ல. அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே, அதாவது கெரிசீம் மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள். இது ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். இது கேஷுவலா அந்த அம்மா சொல்லல. அந்த அம்மா சொல்றது, நீர் யூதனா இருக்கிறீர், அப்ப நீங்க எல்லாரும் எருசலேமில் இருக்கிற சீயோன் பர்வதத்திலே இருக்கிற அந்த தேவாலயத்துல தான் வழிபடணும்னு சொல்றீங்க. நாங்க எங்கள் பிதாக்கள் இந்த கெரிசீம் மலையில வழிபடுறாங்க. இது 2ல எது கரெக்டானதுன்னு சொல்லி அது கேட்காம கேக்குது. ஏன்னா ஒரு தீர்க்கதரிசினா தெரியணுமே. அந்த அம்மா கேக்குது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு முக்கியமான வசனம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வசனத்துக்கு. அதுக்கப்புறம் இயேசுவானவர் அதுக்காக பதில் அளிக்கிறார். அதுதான் சின்சியர் காங்கிரிகேஷன் சொன்னோம். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள். நம்ம சொன்ன இன்னைக்கு எபிரேயர் 12ல பார்த்தோம். பயத்தோடும் பக்தியோடும் தொழுது கொள்ளணும். அதுதான் தேவன் ஏற்கக்கூடிய ஆராதனைன்னு. இப்போ இங்க இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறது, இயேசுவானவர் சொல்றது 21ல இருந்து 24ல. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது அப்படின்னு சொன்னாரு. அது ஒரு சேஞ்ச். அந்த சேஞ்ச் என்ன? ஒரு மாற்றம்.
இந்த 2 இடத்துல 2 மலையில ஒரு மலையில தான் தொழுது கொள்ளணும்னு சொல்லி மக்கள், அந்த இஸ்ரவேல் மக்கள் சமாரியார்களோ இல்ல மத்த யூதர்களோ நம்பினார்கள். யூதர்கள் நம்பினது பழைய ஏற்பாடு நம்ம நாளாகம புஸ்தகத்துல இருந்து இந்த எருசலேமிலே தான் வந்து சாலமன் கட்டினார் இந்த தேவாலயத்தை. அந்த இடத்துல தான் வழிபடணும்னு சொல்லி தேவனும் சொன்னார். அதனால அங்க வழிபடுறோம். அது கரெக்ட். சமாரியர்கள் என்ன பண்ணாங்க? அவங்க பைபிள் பிரகாரம் மோசே எழுத நியாய பிரமாணங்கள்ல அவர்கள் பைபிள்ல இருந்தது கெரிசிம் மலையில தான் வந்து இந்த ஆல்டரை ஏப்ரஹாம் மற்ற யாக்கோபு இவங்கெல்லாம் கட்டி அங்க வழிபட்டார்கள். அங்கதான் ஆசீர்வாதமும் வந்து அறிவிக்கப்பட்டது. அதனால இங்கதான் இருக்கணும்னு சொல்லி அவங்க வழிபட்டாங்க. சோ இப்போ இயேசுவானவர் சொல்றது ஒரு மாற்றம். இது ஒரு மிக பெரிய மாற்றம். இந்த மிகப்பெரிய மாற்றம் எப்படி வந்து இன்னைக்கு நம்ம போய் பலி செலுத்துறது இல்லையோ, இன்னைக்கு நம்மலாம் வந்து ஆடோ மாடையோ எடுத்துட்டு போய் கோயிலுக்கு போய் நம்ம போய் பலி செலுத்துறது இல்ல. அந்த காலத்துல பழைய ஏற்பாட்டுல ஒவ்வொரு தடையும் தேவனுக்கு முன்பாக போறப்ப வெறும் கையோடு போகக்கூடாது. இன்னைக்கு நம்ம போய் வழிபடுறோம். எப்படி இந்த ஒரு பெரிய மாற்றம் இயேசு கிறிஸ்துவினால் வந்ததோ, அதே போல மாற்றத்தை இயேசு கிறிஸ்து மூலமாக அறிவிக்கப்பட்டது. அந்த மாற்றம் எங்கும் தொழுது கொள்ளலாம். அடுத்தது நம்ம பார்க்குறோம் 22வது வசனத்துல ஒரு கான்ட்ராஸ்ட், முரண்பாடு. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்து கொள்ளுகிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. யூதர்கள் வழியாய் வந்த ரட்சிப்பு இயேசுவின் வழியாய் வந்தது. அடுத்தது சாய்ஸ், விருப்பம். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். இந்த விருப்பம் மக்களின் விருப்பம் கிடையாது. எபிரேயர் 12ல பார்த்த மாதிரி பயத்தோடும் பக்தியோடும் தொழுது கொள்ளுறது தேவனுடைய விருப்பம். நிறைய நேரம் இட் இஸ் அவர் சாய்ஸ் நினைச்சுக்கிறோம். The choice is made by God. So அவருடைய விருப்பம் எப்படி தொழுது கொள்ளணும்? ஆவியோடும் உண்மையோடும், in spirit and truth. அது ரெண்டும் வேணும். It's two sides of the coin. Truth, தேவனுடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்துவே சத்தியம். அது மட்டும் இல்லாம ஆவியோடு, அதாவது நம்ம மைண்ட் இருக்குல்ல, நம்ம யோசிக்கிறது புத்தி, அதை பயன்படுத்தி நம்மளுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி தேவனை அவர் சொன்ன வார்த்தையின் மூலமாக மட்டும்தான் வழிபட வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் விரும்புகிறார். குவேக்கர்ஸ்னு ஒரு குரூப் இருக்காங்க இங்க, குவேக்கர்ஸ். அந்த குவேக்கர்ஸ்ன்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய வழிபாடு ஒரு இடத்துல கூடி போய் அங்க எல்லாரும் தனித்தனியா உட்கார்ந்து மெடிடேட் பண்ணுவாங்க. வேதத்தை தியானிக்கல, அவங்க எல்லாம் கண்ணை மூடி அவங்களாவே தேவனிடத்துல பேசுற மாதிரி நினைச்சுக்கிட்டு அவங்க மனதில் என்ன வருதோ அதை மற்றொரு இடத்துல சொல்லி இதைதான் தேவன் சொல்றான்னு சொல்லி எல்லாரும் அவங்க வழியில வழிபடுவாங்க. அந்த மாதிரியான வழிபடுதலை தேவன் நிராகரிப்பார். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வேதாகமத்தின்படி எப்படி வழிபடணுமோ, யாரு தேவன் இங்கே நம்ம பார்க்கிறோம். இயேசுவானவர் சொல்றார், நீங்கள் அறியாதவரை வழிபடுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறவரை அறிந்திருக்கிறதை வழிபடுகிறோம், அறிந்தவரை வழிபடுகிறோம். அந்த மாதிரியான வழிபடுதலை தான் தேவன் அங்கீகரிப்பார், ஏற்றுக்கொள்வார். அதுதான் வந்து கான்ட்ராஸ்ட். அடுத்தது நம்ம பார்த்தோம் சாய்ஸ், விருப்பம், ஆவியோடும் உண்மையோடும். அடுத்தது கண்டிஷன், நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தது கண்டிஷன். அந்த நிபந்தனை, தேவனுடைய விருப்பம், இட் பிகம்ஸ் அவர் கமாண்ட். அந்த கட்டளை நிபந்தனை தான் 24ல, தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். மஸ்ட், ஆப்ஷன் கிடையாது. அந்த ஆவியோடும் உண்மையோடும் எதற்காக நாம் தொழுது கொள்ளலாம் என்று இயேசுவானவர் அந்த காரணத்தையும் சொல்றார். எதுக்காக முன்னாடி, அதுக்கு 23ல பார்த்தீங்கன்னா, ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது அப்படின்னு சொன்னப்போ, ஏன் வந்து ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும்? ஏன்னா இங்க இயேசுவானவர் சொல்றார், தேவன் ஆவியா இருக்கிறார்.
தேவன் ஆவியாய் இருந்து ஒவ்வொரு மனுஷிக்கும் ஆவியை கொடுத்து அந்த ஆவியில் அவருடைய சாயலை அவர் he has established it, stamped on it. அவரை போல நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய அந்த சாயலை நம்முடைய அந்த ஆவியின் மீது வைத்திருக்கிறார். அதனால இயேசுவானவர் சொல்றாரு, அவர் ஆவியா இருக்கிறார், உங்களிடத்துல ஒரு ஆவி இருக்குது, அதனால நீங்கள் ஆவியோடும் உண்மையோடும் வழிபட வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. இதை நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம்.